Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு கிராண்டான டிசைன் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த border and வந்து இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி பண்ணான்னு வந்து சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த அதை பார்த்துட்டு இந்த வீடியோ நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ நம்ம இப்போ கிராண்டான இந்த ஒரு அழகான ஃப்ளவரை எப்படி ஒரு பிக் மோட்டிஃபாக மாற்ற போகிறோம்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Aariwingsworld நீங்கள் யாராவது ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. 2999 நாங்கள் ஆரி கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில். ஸோ எல்லாருக்கும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் யாராவது கற்றுக்கணும் அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டிசைனை எப்படி மாற்றலாம்ங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சென்ட்ரு பார்ட் எடுத்துக்கோங்க. இந்த சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரேசிங்லாம் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது. ட்ரேசிங் எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக பண்ணலான்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து நிலா இருக்குல்ல, நிலா போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பாதி பெற மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கத்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கத்து வந்து சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கணும். சரியா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது நான் வந்து ட்ரேசிங்கே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்தா தான் உங்களுக்கு புரியுமே தவிர ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. நான் அதை இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நான் இப்போ சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். எடுத்தாச்சா? இப்போ நம்ம இதோட சைடில் இருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் கொஞ்சோடு சுகர் பீட் வந்து நீடில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த ஹாஃப் சர்க்கிள் வந்து நான் வந்து சுகர் பீட்லேயே நான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி இந்த ஹாஃப் சர்க்கிளையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறணும். ட்ரேசிங் எல்லா டிசைனுக்குமே பண்ணால் தான் பண்ண முடியுமா அப்படிலாம் கிடையாது. ஸ்டிச்சஸ் ஓரளவுக்கு நம்ம எப்படிங்கிற ஒரு கேட்டகரி தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களால் ஈஸியாக ட்ரேசிங் எல்லாமே ஒரு டிசைன் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் இருக்கீங்க, நல்லா ஓரளவுக்கு ப்ராக்டிஸாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். இப்போ நான் இந்த மாதிரி சுகர் பீட்லேயே ஹாஃப் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் ஹாஃப் வந்து முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட சைடில் இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 நம்பர் பீடை வரிசையாக இதே ஹாஃப் பேட்டர்னில் ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். 3 நம்பரில் காப்பர் பீட். சரிங்களா? இப்போ நம்ம இதை எடுத்து அழகாக ரெண்டாக ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணணும். அதனால் இதை ஹாஃப் ரொட்டேஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் ஹாஃப் ரொட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் இதோட சைடில் இருந்து எடுத்து அடுத்து ஒரு லைன் ஃபுல்லாகவே நான் சுகர் பீட்டில் தான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? சைடில் இருந்து எடுத்து நம்ம அழகாக சுகர் பீட்டில் ஒரு லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் இருந்தாவோ இந்த பார்டர் டிசைன் எப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் டே பை டே வந்து நம்ம சேனல் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல க்ரோத் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குமே வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நம்ம அனலிட்டிக்ஸ் படி பார்க்குறீங்க அப்படின்னா 50% தான் வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 50% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் இந்த ஹாஃப் ரொட்டேஷனாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 நம்பர் பீடை கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் பீடை எடுத்துகிட்டு ஒரு 4 நம்பர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு கொஞ்சோடு கேப் விட்டு அடுத்து ஒரு 4 நம்பர், அடுத்து ஒரு பிளெயின் செயின், ஒரு 4 நம்பர் பீடு, அடுத்து ஒரு பிளெயின் செயின், ஒரு 4 நம்பர் பீடுன்னு நான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நல்லா கவனிங்க. ஒரு 4 நம்பர்,
ஒரு plain chain விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 4 நம்பர், தென் plain chain விட்டுட்டு ஒரு 4 நம்பர். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் இந்த 4 நம்பர் பீடை ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறணும். கேப் விட்டு ஒரே மாதிரி கேப் விடுங்க. ரொம்ப கலக்கமாக விட்டிங்க அப்படின்னா டிசைன் பார்க்க நீட்டாக இருக்காது. நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் நாட் பண்ணிட்டேன். இப்போ இதோட சைடில் இருந்து எடுத்துட்டு சுகர் பீடால் வளைச்சு கர்வ் டைப்பில் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடில் இந்த 4 நம்பரை வளைச்சு கர்வ் டைப்பில் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்கேலப் டைப்பில் நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும். அந்த ஆரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னா உங்களுடைய நேம் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதையுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சில சுகர் பீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாகவும் இருக்கும். அதை தூக்கி போட்டுறாமல் ஒரு பாக்ஸில் எடுத்து வைங்க. ஏன்னா அடுத்து அந்த ஹேண்ட் நீடில் ஏதாவது ஸ்டிச்சஸ் தைக்கும் போது தேவைப்படும். ஓகேவா? ஓகே, சூப்பர். இந்த மாதிரி இதை ஃபுல்லாக நான் இந்த மாதிரி வளைச்சு தைச்சிட்டுருக்குறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கீழே அழகாக வளைச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மேலே வந்து திலகம் ஷேப் மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக போடணும். அவ்வளோதான். கரெக்டாக இருக்காங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேயா? இப்போ இதில் அந்த லைட்டாக அந்த சைடு வந்து சாஞ்சாப்பில் இருக்குது. அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து அழகாக திலகம் போட்டாச்சு. இப்போ நான் இதோட சைட்லேருந்து எடுத்துட்டு மேலே வரைக்கும் சுகர் பீட்லேயே அழகாக வந்து அந்த திலகமை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி அந்த திலகமை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சுகர் பீட்லேயே. சரியா? ஸோ இதே மாதிரி தான் சேம் டைப்பில் நான் இதை அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். இது ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக அது பார்த்துக்கோங்க. ரெண்டாக தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துட்டு இதோட சைடு இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இதோட சைடு ஃபுல்லாகவே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கரெக்டாக கேப் படி நீங்கள் ஒட்டுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும். சரியா? இதே மாதிரி நம்ம நீட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி இதோட சைடு இந்த மாதிரி. அப்புறம் மேலே வந்து முக்கை டைப்பில் ஒட்டணும். இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு இதோட கார்னர் மாதிரி. அடுத்து இந்த சைடு மேலே எங்கேயும் ஏத்தங்கீழமாக இருக்கிற மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேயா? இப்போ அந்த மாதிரி அங்கே நான் கரெக்டாக நம்ம ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெப்சி ப்ளூ கலரில் உள்ள ஸ்டோனை நான் கொஞ்சம் இங்கே கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோன் ஃபுல்லாக அலைன்மெண்ட்டாக ஒட்டிக்கோங்க. ஸ்டோன் காயிற வரைக்கும் எப்படியே வெயிட் பண்ணணும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனை வந்து கார்னர் பக்கம் இல்லாத மாதிரி திருப்பி வைக்கணும். இந்த மேலே இருக்கிற இடத்துல மட்டும்
நல்லா பாருங்கள், கார்னர் வந்து உள் பக்கம் வர மாதிரியும், சரிங்களா, கார்னர் வந்து நல்லா உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சுருக்கணும். எப்பயுமே நம்ம திலகம் வந்து எப்படி ஒட்டுவோம் அப்படின்னா, கார்னர் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டுவோம் இல்லையா, இந்த மேலே மட்டும் கார்னர் வந்து உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேயா? ஓகே. ஸோ நான் இப்போ மற்ற இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டோனை ஃபுல்லாக நான் வந்து நல்லா காய வச்சுக்கிறேன். இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டோனையும் ஒட்டி காய வச்சுருக்கோம். இப்போ நான் இதை ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு ஸ்டோனையும் நம்ம சுகர் பீட்லேயே திலகம் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். இது காஞ்சதுக்கப்புறமா இதை சுற்றி நான் சுகர் பீடும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சுகர் பீடு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கேருந்து கார்னர்லேருந்து இந்த மாதிரி ஜரி எடுத்து சுற்றி சுகர் பீட்லேயே அவுட்லைன் கொடுக்கணும். நான் காஞ்சதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்டோன் மட்டும் நான் உங்களுக்காண்டி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ இதோடையே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு சுகர் பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். நல்லா ஷார்ப்னஸோடு வச்சு நாட் பண்ணுற மாதிரி நாட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க இலை மாதிரி இருக்கும். சரியா? ஷார்ப்னஸோடு வச்சு நம்ம நாட் பண்ணணும். ஓகேயா? இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா திலகையுமையும் கம்ப்ளீட் பண்ணணும். இது போக இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்துல ஒரு 4 நம்பர் பீடை வச்சு சுற்றி சுகர் பீட் கொடுக்கணும். ஓகேவா? சுற்றி சுகர் பீட் கொடுத்து நாட் பண்ணணும். நாட் பண்ணிட்டேன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 4 நம்பர் பீடை வச்சுட்டு சுற்றி சுகர் பீட் கொடுத்து நாட் பண்ணணும். ஓகேயா? இதுக்கு ட்ரேசிங் தேவையில்லை. வீடியோ நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணாவே புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஒன்றும் புரியாது. அடுத்து இதோட மேல் பகுதி சென்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த இடத்துலையுமே ஒரு 4 நம்பர் பீடை வச்சு நீங்கள் சுற்றி சுகர் பீட் கொடுத்துருங்க. நான் இந்த மாதிரி இந்த ஸ்டோன் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமே இதோட ஃபுல்லாக நான் ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்துமே என்ன பண்ணலாங்கிறத அவங்க சொல்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டான டிசைனு. நிறையா பேர் இது எப்படின்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ உங்களுக்காக தான் நம்ம AWW சேனல் மெம்பர்ஸ்க்காக தான் நான் பார்த்து ஒவ்வொரு டிசைனும் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த இடம் நம்ம 4 நம்பர் பீடை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. இப்போ அது போக ரேண்டமாக இருக்கக்கூடிய இடத்துலையுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 3 நம்பர் பீடு இருக்குல்ல, அந்த 3 நம்பர் பீடை இங்கே பாருங்கள், இந்த ஒவ்வொரு இதெல்லாம் நான் டைம் சேவ் பண்ணுறேன். அதாவது நான் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அடுத்தடுத்து நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு 3 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுறேன். இந்த கேப் ஒவ்வொரு ஃப்ளவருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பில் 3 நம்பர் பீடை வச்சு நாட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம். சரியா? ஓகே. அடுத்து மேலேயுமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அங்கே மட்டும் நான் நாட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 3 நம்பர் பீடை வச்சு கேப் தெரியக்கூடாது. ரொம்ப இந்த டிசைனில் கேப்பே தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். ஏதோ கடமைக்கு பார்த்து கொடுத்தோன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக நல்லா பண்ணுங்க. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதோட சைடில் அவ்வளோதான். இது போக நான் இப்போ அந்த ஸ்டோனையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன்.